வணக்கம் நேயர்களே. நாயன்மார்களும் ஆழ்வார்களும் நமக்காக நிறைய விஷயங்களை பாடி கொடுத்திருக்கிறார்கள். நாயன்மார்கள் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று காட்டினார்களோ அதே போலத்தான் ஆழ்வார்களும் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று தங்களுடைய பாசுரங்கள் வழியாகவே நமக்கு காட்டியிருக்கிறார்கள். 12 ஆழ்வார்களில் பெரியாழ்வார் என்பவர் ஒருவர். இந்த பெரியாழ்வார்தான் மகாவிஷ்ணுவுக்கு திருமாலுக்கு பல்லாண்டு பாடினவர். பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா நின் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று கடவுளையே பார்த்து பல்லாண்டு பாடினவர் இந்த பெரியாழ்வார். பல்லாண்டு பாடும்போது தன்னுடைய அந்த வரியில் ஒரு சின்ன சூட்சுமத்தை சுருட்டி வைக்கிறார் பெரியாழ்வார். பெரியாழ்வாருடைய பாசுரங்களை பார்த்தால் நமக்கு ஒன்று புரியும். நிறைய விஷயங்களை விலாவாரியாக சொல்வார். சாதாரணமாக எல்லோரும் சோறு போட்டு அந்த சோற்றில் நெய் ஊற்றுவார்கள் இல்லையா? ஆனால் பெரியாழ்வார் என்ன பாடினார் தெரியுமா? கடவுள் எனக்கு எதையெல்லாம் கொடுக்கிறார் என்று சொல்லும்போது நெய்யடை சோறும் நியதமும் அத்தாணி சேவகமும் என்றார். நெய்யடை சோறு என்றால் எப்படி? சோற்றுடை நெய், நெய் குறைவாக இருக்கும். நெய்யடை சோறுனா அப்போ நெய் அந்த அளவுக்கு அதிகமா என்றால் கடவுள் எனக்கு தருகிற அருள் அனுக்கிரகம் அந்த அளவுக்கு பெரியது என்பதுதான் அதன் உள் அர்த்தம். இதே பாசுரத்தில் இன்னொன்றையும் சொன்னார் பெரியாழ்வார். யாருக்கு பல்லாண்டு பாடுகிறார்? மகாவிஷ்ணுவுக்கு, திருமாலுக்கு. திருமால் என்று சொல்லலாம், மகாவிஷ்ணு என்று சொல்லலாம், அரவணையான் என்று சொல்லலாம், பார்க்கடல் துயில்வோன் என்று சொல்லலாம். இப்படி பலவிதமான பெயர்களை சொல்லலாம் இல்லையா? சுப்பிரபாதம் வெங்கடேச பெருமாளுக்கு பாடும்போது கூட எப்படி சொல்வார்கள்? உத்திஷ்டோ உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ. கோவிந்தன் என்பதும் அந்த பெருமாளுக்கான பெயர், கருடத்வஜன் என்பதும் அந்த பெருமாளுக்கான பெயர். கருடத்வஜன் என்றால் கருடனை தன்னுடைய கொடியாக கொண்டவன். பெருமாளுடைய கொடியிலே கருடன் படம் போட்டிருக்கும். எனவே கருடத்வஜன். முருகப்பெருமான் என்றால் சேவல் கொடியோன், திருமால் என்றால் கருட கொடியோன். இந்த கருட கொடியோன் என்கிற பெயரை பயன்படுத்துகிறார் பெரியாழ்வார். என்ன சொல்கிறார்? பையுடை நாகப்பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. இந்த இடத்தில்தான் பெரியாழ்வாரை பார்த்து கேட்க வேண்டும் என்று ஒரு கேள்வி நம்முடைய மனங்களில் வருகிறது. பல்லாண்டு, கருட கொடியானே உனக்கு பல்லாண்டு சொல்லிவிட்டு போக வேண்டியது தானே? மூக்கை இப்படியே தொடுவதற்கு பதிலாக இப்படி சுற்றி போய் தொட வேண்டும். கஷ்டமாகத்தானே இருக்கிறது. ஆனால் பெரியாழ்வார் சொல்கிறார் பாருங்கள், கருட கொடியானுக்கு பல்லாண்டு. அப்படி சொல்லவில்லை. கொடியை வைத்திருப்பவனுக்கு கொடியான் என்று பெயர். நாம் இன்றைக்கு கொடியான் என்றால் வேறு பொருள் வைத்துக் கொள்கிறோம். அப்படி அல்ல. பெரியாழ்வாருடைய பாசுரத்தில் இருக்கிற கொடியான் கொடியை கொண்டவன். சேவல் கொடியான் என்பது போல கருட கொடியான். எப்படி இதை சொல்கிறார்? பையுடை நாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு. பையுடை நாகம். பையுடை நாகம்னா படம் எடுக்கிற நாகம். படம் எடுக்கிற நாகத்திற்கு பகையாக இருக்கிற கருடனை தன்னுடைய கொடியில் கொண்டவனுக்கு பல்லாண்டு. நேரடியாக கருடன் என்று சொல்லுவதை விட்டுவிட்டு பாம்பு, அந்த பாம்பு படம் எடுக்கும், படம் எடுக்கிற பாம்பு அந்த பாம்புக்கு எதிரியாக இருக்கிற கருடனை தன்னுடைய கொடியில் கொண்ட. Why so much of beating around the bush? சுற்றி 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 பார்க்க வேண்டி இருக்கிறதே. ஏன் இவ்வளவு தூரத்திற்கு பெரியாழ்வாரே நீங்கள் சுற்றுகிறீர்கள்? நேரடியாக சொல்ல வேண்டியது தானே.
பிரீஃப் அண்ட் கிறிஸ்ப் சொல்ல வேண்டியது தானே என்று கேட்டால் பெரியாழ்வார் சிரிக்கிறார். ஏன் சிரிக்கிறார்? அந்த வரியை மறுபடியும் நினைத்து பார்க்கலாமா? பையுடை நாகப் பகை கொடியான். பாம்புக்கும் கருடனுக்கும் ஆகாது. இயற்கையில் நம்முடைய உலகத்தில் பாம்புக்கும் கருடனுக்கும் ஆகாது இல்லையா? எங்கேயாவது பாம்பு இருந்தால் கருடன் வந்து அந்த பாம்பின் விஷத்தை போக்கடித்து விடும். ராமாயணத்திலேயே ஒரு காட்சி உண்டு. நாகாஸ்திரத்தை இந்திரஜித்தன் பிரயோகம் செய்வான். நாக அஸ்திரம், அது பாம்பின் தன்மை கொண்ட அஸ்திரம். அது எல்லோரையும் கட்டிவிட்டது. எல்லோரும் கீழே விழுந்து விட்டார்கள். நாகாஸ்திரத்திற்கு ஒரு தன்மை உண்டு. அதனை இன்னொரு அஸ்திரம் போட்டு விடுவிக்க முடியாது. தானாக அது கட்டுத்தெரித்தால் உண்டு, இல்லை என்றால் எல்லோரையும் கட்டிவிடும். எப்படி கட்டுத்தெரிக்க வைப்பது? இன்னொரு அஸ்திரம் போட முடியாது என்கிற நிலையில் ராமன் உட்பட மயங்கி கலங்கி இருக்கிற நிலை, என்ன செய்வது என்று புரியாத அந்த நிலை, ராமனுக்கு தோல்வி ஏற்பட்டு விடுமோ என்கிற அந்த நிலையில் கருடன் வந்து அங்கே பறந்தது. கருடன் பறந்தவுடன் கருடனுடைய அந்த வாசம் பட்டு அந்த நாகாஸ்திரம் தெரித்தது. எல்லோரும் எழுந்தார்கள் என்று ராமாயணம் காட்டும். அப்படியானால் கருடனுக்கும் நாகத்திற்கும் பகை. ஆனால் பகையாக இருக்கிற இரண்டும் இறைவனிடத்தில் என்ன செய்திருக்கின்றன? நம்முடைய உலகத்தை பொறுத்தவரையில் பாம்பும் கருடனும் பக்கத்து பக்கத்திலே இருக்க முடியாது. கிருஷ்ணாவதாரத்தில் காளிங்கன் கூட ஏன் வந்து யமுனையில் இருந்தான் என்பதற்கு ஒரு காரணம் சொல்வார்கள். கடலிலே இருக்க முடியவில்லை, அங்கே கருடனுடைய ஆதிக்கம், அந்த பகுதியில் இருக்க முடியாமல் அந்த பாம்புகள் விரட்டப்பட்டன. அப்படி விரட்டப்பட்ட பாம்புகள் தான் வந்து காளிந்தி என்கிற யமுனை நதியில் ஒரு மடுவில் இருந்தன. அப்படியானால் கருடனும் பாம்பும் ஒன்றுக்கொன்று எதிரி, இப்படித்தானே நினைக்கிறோம். ஆனால் கடவுளிடத்திலே இவை இரண்டும் பக்கத்திலே இருக்கின்றன. பாம்பு படுக்கையில் பள்ளி கொண்டிருக்கிறார், பக்கத்திலே கருடன் நிற்கிறான். எப்போது புறப்பட வேண்டும் என்றாலும் திருமால் கருடன் மீது ஏறித்தான் புறப்பட போகிறார். எவை எதிரி என்று நினைக்கிறோமோ அவை இரண்டும் பக்கத்து பக்கத்தில். இதை காட்டுவதற்காக பெரியாழ்வார் எப்படி பாடுகிறார்? பையுடை நாகப் பகை கொடியானுக்கு பல்லாண்டு. இதை காட்டுவதற்காக மட்டுமா அப்படி பாடினார்? கடவுளிடத்திலே இரண்டும் ஒத்துப்போகின்றன என்று முடித்து விடலாம். ஆனால் வேறு ஒரு காரணம் அங்கே இருக்கிறது. நாகமும் கருடனும் ஒன்றுக்கொன்று எதிரி என்று நினைக்கிறோம் இல்லையா? அதே போலத்தான் இன்பமும் துன்பமும் ஒன்றுக்கொன்று எதிரி என்று நினைக்கிறோம். வாழ்க்கையில் இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். இன்பம் மாத்திரம் இருந்தால் அது வாழ்க்கை இல்லை, துன்பம் மாத்திரம் இருந்தால் அது வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை என்றால் இரண்டும் இருக்கும். எப்படி பாம்பும் கருடனும் பக்கத்து பக்கத்திலே இருக்கின்றனவோ அப்படித்தான் இன்பமும் துன்பமும் இருக்கும். மேடு என்று உயர்வாக சொல்கிறோம். மேடு என்று ஒன்று இருக்க வேண்டும் என்றால் பள்ளம் இருந்தால்தான் மேடு. பள்ளம் இல்லை என்றால் மேடும் இருக்காது, சமதரையாக இருக்கும். இதை காட்டுவதற்காகத்தான் பெரியாழ்வார் என்ன செய்தார்? கடவுளுக்கு சொல்லுவது போல சொன்னார். கடவுளுக்கு சொல்வது போல அவர் சொன்னாலும் அதற்குள்ளே இருக்கிற உள் பொருள் இதுதான். வாழ்க்கை என்றால் இன்பம் துன்பம் இரண்டும் இருக்கும். இறைவனை நம்பினால் அந்த இன்ப துன்பம் பக்கத்திலேயே இருந்தாலும் நம்மால் நன்றாக வாழ முடியும். கருடனையும் நாகத்தையும் தன் பக்கத்திலே வைத்து கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறாரா இல்லையா? அப்படித்தான் நம்முடைய இன்ப துன்பங்களையும் கட்டுக்குள்ளே வைத்திருப்பார். இறைவனை நம்பினால் அது நடக்கும் என்பதற்காகத்தான் பெரியாழ்வார் பாசுரத்தில் வைத்து காட்டுகிறார். அந்த பெரியாழ்வாருக்கும் ஒரு பல்லாண்டு சொல்லி அவர் போட்டு காட்டியிருக்கிற அந்த பாதையில் தொடர்ந்து நடக்கலாமா?